கரூர் அருகே தரமற்ற முறையில் போடப்பட்ட குண்டும் குழியுமான சாலையால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு கிராமத்து மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கரூர் மாவட்டம் கா பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் தென்னிலை கிராமத்தில் உள்ளது சுள்ளிமடைப்பாளையம். இந்த பகுதியில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2020 முதல் 2021 ஆண்டு சின்ன தாராபுரத்தையும் கொடுமுடியையும் இணைக்கும் பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை அமைப்பதற்காக 5,57,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் திமுக எம்எல்ஏ இளங்கோவின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் மணலும் ஜல்லிக்கற்களும் கொண்டு சாலையும் அமைக்கப்பட்டது. ஆனால் சாலையோ அடுத்த மழைக்கே தாக்குப்பிடிக்காத அளவுக்கு மிக மட்டமாக போடப்பட்டதாக தெரிகிறது. இதனால் சாலை போட்டும் தங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, மாறாக பிரச்சனைதான் ஏற்படுகிறது என வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதியினர். இந்த பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள நிலையில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் பேருந்துகள் விபத்து மற்றும் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் வருவதற்கே அஞ்சுவதாகவும் தெரிவிக்கின்றார் தென்னிலை விவசாயியும் சமூக ஆர்வலருமான ராஜா. சுள்ளிமடைப்பாளைய கிராமத்தை ஒட்டி சின்னத்தராபுரத்திலிருந்து வர வழியாக வந்து சுள்ளிமடைப்பாளைய பகுதிக்கு உள்ள சாலை அமைச்சிருக்காங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சாலை அமைச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு ஜல்லியோடு விட்டு முடிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரோடு பயன்பாடு ஜல்லிக்கற்கள்லாம் மேலே வந்து சாலையே போக முடியாத இருக்க விவசாயிகள்லாம் வந்து இதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையும், பள்ளி குழந்தைகள்லாம் செல்றதுக்கு வேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இந்த பாதையை பயன்படுத்தி தான் வீட்டுக்கு போக முடியும். அவங்களும் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனம் ஆடு மாடு ஓட்டி போகிறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா தார் சாலையை அமைச்சு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணுங்கிறது மாவட்ட நிர்வாகத்தை நான் கேட்டுக்கிறேங்கண்ணா. படு மோசமான நிலையில் காணப்படும் இந்த சாலையில் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு கரடு முரடாக இருப்பதாகவும், அதையும் மீறி 2 சக்கர அல்லது 4 சக்கர வாகனங்களில் பயணித்தால் டயர் பஞ்சர் ஆவதும் தான் மிச்சம் என வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதியினர். இதனால் 1.5 கிலோமீட்டர்னால எங்களுக்கு சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை வருதுங்க. அப்புறம் இந்த சுற்றிட்டு வர்றதுனால எங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகுது. ஆடு மாடு முடிட்டு போக முடியலைங்க. பிறகு ஒரு ஸ்கூல் வேணும் வர முடியலையும் தடுமாறுறாங்க. இங்கே கொண்டாந்து விட வேண்டிய சூழ்நிலை சொல்கிறாங்க. டயர் பஞ்சர் ஆகிரு, வெட்டிடு, வேண்டாம், இப்போ வர முடியலைன்னு சொல்கிறாங்க. மெட்டல் போடாமல் மெயின் ரோடே இருந்திருந்தா கூட நாங்கள் இந்த நல்லாவே போயிட்டு வந்திருப்போம். இப்போ வந்து இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. மேலும் இந்த சாலையை தார் சாலையாக அமைத்து தரக்கோரி 6வது வார்டு உறுப்பினர் வளர்மதி உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். எனவே இந்த சாலையை ஒன்று தார் சாலையாக அமைத்து தர வேண்டும், அல்லது முன்பிருந்ததை போல கற்களை அகற்றி மண் சாலையாகவே விட்டுவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அப்பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணி. எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏ வந்து திறப்பு இந்த அடிக்கல் நாட்டிட்டு போனாருங்க சார். அதுக்கப்புறம் எம்எல்ஏ வரவும் இல்லைங்க. வந்து இந்த ஜல்லியை மட்டும் புள்ளி விட்டு போயிட்டாங்க. என்ன கதைன்னு தெரியலைங்க சார். ரோட்டில் போகவும் முடியல, வரவும் முடியல. ஏதாச்சும் அத்தியாவசரத்துக்கு யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா கூட வேன்காரங்க ஆம்புலன்ஸ்காரங்கெல்லாம் வரவே மாட்டேங்கிறாங்க. ரோட்லேயே வந்து நிற்கிறாங்க. ஆட்டோவில் வந்தாலும் இந்த ரோட்லேயே இறக்கி விட்டு போயிடுறாங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கும் சரி, எம்எல்ஏ ஆஃபீஸுக்கும் சரி, சும்மா நடந்து பார்த்துட்டேங்க சார். ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டு எலெக்ஷன்னா மட்டும் உள்ளே வர்றாங்க, இல்லைன்னா எதுக்குமே வர்றதில்லை. இப்படியே கிடந்தால் அப்புறம் போராட்டம் பண்ணித்தாங்க சார். ஒன்று போராட்டம் பண்ணலாம்னா நாங்களும் கேட்டு போட்டோம். ஒன்று ரோடு மண் ரோடாகவே இருந்துட்டு போதும், தார் ரோடு வேண்டியதில்லை. பழையபடி மண் ரோடாக இருந்தால் நாங்கள் போகிற வரதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா நாங்கள் ஜல்லி பொறுக்கி அந்த ரோட்டில் தான் கொட்டி போராட்டம் பண்ணலாம்னு இருக்கிறேங்க சார். இது குறித்து தென்னிலை தெற்கு ஊராட்சி மன்ற தலைவர் துரைராஜிடம் கேட்டால் இந்த சாலையை தாங்கள் போடவில்லை என்றும், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்துதான் சாலை போடப்படும் எனவும் மழுப்பலாக பதில் கூறியுள்ளார். மேற்கொண்டு கேட்டபோது பஞ்சாயத்து அலுவலர்களுக்கு சம்பளம் போடவே பணம் இல்லை, இதில் தார் சாலை போடுவதற்கு தங்களிடம் எங்கே நிதி இருக்கிறது என்று பதில் கேள்வி எழுப்புகிறார் ஊராட்சி மன்ற தலைவர் துரைராஜ். கல் ரோடு போட்டாங்க, ஜல்லி மண்ணோட போட்டு போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இது இருக்குது. இதுல இப்போ ரோடு அது வந்துருந்தா அவரும் சொன்னாருங்க. இப்போ நேற்று முந்தான கூட மீட்டிங் சொன்னாரு, வந்துரு வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அந்த பக்கம் போக முடியல, வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட் ஆஃபீஸ்க்கு. இல்ல கரெக்ட் தாங்க. அது தெரியும்ல.
அது அதாங்க அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறப்ப சார் என்னங்க சார் பண்ண முடியும்? இப்போ நம்ம பஞ்சாயத்தில் பண்டில் ஒன்றும் இல்லை, நாங்களே இதுக்கே சம்பளத்துக்கே பணம் இல்லாமல் இருக்கிறோம். எல்லா பஞ்சாயத்து மாதிரி இது கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நம்ம வந்து வேற பஞ்சாயத்து பண்ணிருந்தா பஞ்சாயத்து பண்டில் கூட போடலாங்க ரோடு. இப்போ கீழ்பாக மேல் பாக்கில் போடுறாங்க. ஆனால் எங்கள் பஞ்சாயத்தில் அந்த மாதிரி இல்லை சார். நம்ம ஒரு கிரசுரோ மற்றதோ எந்த ஒரு வீட்டு வரி தான், தொழில் வரி வீட்டு வரி, அது ரெண்டு. ஒரு தொழில் வரின்னா இந்த வாத்தியாருங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டுறதாங்க. எனவே இனியும் தாமதிக்காமல் நீ நான் என்று கை நீட்டாமல் ஊராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ அல்லது எம்பி எம்எல்ஏவின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தோ பணம் ஒதுக்கி தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் எஸ். செல்வராஜுடன் சத்தியம் செய்திக்குழு.